ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கியூபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ சப்செஷன் எபிசோட் 3. ரொம்ப லேட்டாக தான் இந்த எபிசோட் போடுறேன், சாரி. சரி வாங்க, வளவலன்னு இழுக்காமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எங்கடி இருக்க? கால் வேறு எடுக்க மாட்டேங்கிறா. எப்போவுமே இப்படிலாம் இருக்க மாட்டாளே. எனக்கு மனக்கு மட்டும் ஏதாச்சுன்னா அவ்வளோதாண்டி. இப்படி இங்கே ஜேகேக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் கோவமாக வருது, பயமும் வருது. தேட்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு சுற்றி உங்களை தான் தேடிட்டு இருக்கான் அங்கேயும் இங்கேயும். ஸோ இந்த சைடு அப்படி உங்கள் பக்கம் வந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுங்க, எனக்கு எனக்கு ஜேகே தான் வேணும், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் மூடு, நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணுறான். உங்கள் சீக்கில் அப்படியே அவன் ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சு ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது அவன் உங்கள் நெக்கில் தான் அப்படியே ஸ்ட்ராங்காக பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஏய் எப்படி இருக்க தெரியுமா? அண்ணா மாதிரி ஒரு பீஸை வச்சுட்டு அவன் என்னன்னா வெளில போயிருக்கான். பரவாயில்ல, அதானே எனக்கு கிடச்சிருக்கியே. அழுகும்போது கூட அழகாக தாண்டி இருக்க. உங்கள் ஷர்ட்டில் டாப்பில் இருக்க 2 பட்டனை அப்படியே கலட்டுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அவன் ஐஸ் அப்படியே உங்கள் லிப்ஸுக்கு தான் போகுது. பா, நல்ல லிப்ஸ் அடி உனக்கு. அவனோட தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே உங்கள் லோயர் லிப்பை தடவுறான். வேணாம் ப்ளீஸ். வேற ஒருத்து அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரான். அப்போது சடனாக அவனோட பேக்கெட்டில் யாரோ ஒரு ராடை வச்சு அடிக்கிறாங்க. அந்த அடித்த ஃபோர்ஸில் அவன் அப்படியே ஃப்ளோரில் விழுறான். அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அவன் அந்த சைடு உங்களை தேடிட்டே வந்திருக்கும் போது தான் உங்களை பார்த்துருந்துருப்பான். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். வெளியில் இருந்த ஒரு ராட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து அவன் மண்டையிலேயே அடிச்சிருந்துருப்பான். இப்போ அவனை விட்டுட்டு உங்ககிட்ட தான் ஓடி வரான். ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ ஓகே இல்லை? என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை தான் செக் பண்ணுறான். உங்கள் கண்ணும் செவந்திருக்கிறத பார்த்து அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இன்னொரு பக்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் என்னென்னமோ. சரி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை. அப்போ ஜேகே உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். நான் வந்துட்டேன்டி, நான் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. அப்போ ஜேகே அதை அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் எதாவது ஆயிருக்கான்னு செக் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. உங்கள் ஷர்ட்டில் 2 பட்டன் அன்பட்டனாக இருக்கிறத பார்த்து உடனே அதை உங்களுக்கு சரி பண்ணி விட்டுட்டு அவனோட ஊடியை கழட்டி உங்களுக்கு தான் போட்டு விட்றான். இப்போ ஜேகே கீழே விழுந்திருக்கான். அவன் பக்கமாக திரும்பி, ஓத்தா என் வயனையா தொட்ட, என்ன தைரியம் உனக்கு? அவன் காலரை பிடிச்சி கிட்டே இழுத்து மூஞ்சிலே பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். அந்த ஆளோட மூஞ்சில் இருந்து பிளட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு. நாயே, அவ்வளோ அழுக்க வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு பக்கத்தை பார்த்தோட பயமாக இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு தேட்டரோட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் உள்ளே வராங்க. சார் நிறுத்துங்க சார். அப்போ ஜேகே எதையுமே கண்டுக்காம அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு பாயிண்டில் ரொம்ப பயமாகி, ஜேகே வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடலாமே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவன் கையை தான் பிடிக்க போகிறீங்க. ஆனால் அவன் கையை பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க, நம்ம போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ஜேகே உங்கள் பக்கமாக திரும்பி உங்கள் முகத்தில் அந்த பயத்தை பார்க்கவும் அவன் உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் மறுபடியும் வரான். வயன் நீ ஏன் பயப்படாதா? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல. சரி நான் எதுவும் பண்ணல, நான் அடிக்கல. நீ பயப்படாதண்ணா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவன் காரில் தான் உட்கார வைக்கிறான். உங்கள் கார் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆளை தான் அப்படியே பார்க்குறான். அவன் கண்ணில் அப்படியே கொலை வெறி தெரியுது. பட் இப்போதைக்கு உங்களை சேஃபாக அங்கேருந்து கூப்பிட்டு போகணுன்னு தான் அவன் நினைக்கிறான். அவன் டிரைவர் சீட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டு காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ட்ரைவ் ஃபுல்லாக உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஜேகேவால் அது சுத்தமாக பார்க்கவே முடியல. அவங்கள இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுருக்கணும் தான் அவன் உங்களை வெளியிலேயே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் இப்படி ஆகும்னு அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏதோ அவங்க மூஞ்சில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சானோ அதை மறுபடியும் பார்க்குறான். உங்களோட அழுகையும் உங்களோட பயமும் அதை ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஆள் மேலே இருக்க கோவம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஜேகே தான் உங்கள் கார்டை ஓப்பன் பண்ணி உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறான்.
பெட்ரூம்க்கு வந்தோடனே பெட்டில் தான் அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். அயன் அயன் ஒன்றும் இல்லடி, நான் இருக்கேன்ல, எங்கே கண்ணத்தை காட்டு. அவங்க கண்ணும் அப்படியே செவந்து போயிருக்கு. அது பார்க்கும்போதே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்போ உடனே ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்கள் கன்னத்தில் தான் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறான். ரொம்ப வலிக்குதாடி? ரொம்ப வலிக்குது. அவர் அவர் ஏன் அப்படி பண்ணார்னு எனக்கு தெரியல. நான் உங்களை தான் தேடினேன், ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. அவர் என்னோடய ஃபோனை அங்கே தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. நான் எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் மறுபடியும் வந்தார்னா வரமாட்டான். மறுபடியும் கிட்ட கூட வரமாட்டான். அவன் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஐம் சாரிடி, உன்னை அப்படி தனியாக விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாது. என் தப்பு தான். இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் உங்கள் கழுத்தை பார்க்குறான் அவன். அங்கே டார்க்காக ஒரு பைட் மார்க் இருக்குது. அவன் அதுக்கும் லைட்டாக அப்படியே ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி விட்டுட்டு, ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காயத்தில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீ பயப்படாதண்ணா, நான் இருக்கேன், பயப்படாத. சரி வயன். அந்த நான் இன்னைக்கு அவனை அடித்ததை பார்த்து உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? என்னை பார்த்து நீ பயந்தல்லடி, இப்போது என்னை பார்த்தா பயமாக இருக்கா? எனக்கு அங்கே நீங்கள் அடிக்கும்போது உங்களை பார்த்து பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருமா? நானும் ஏதாவது தப்பு பண்ணால் என்னையும்? இல்லடி, நீ என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு உன் மேலே கோவமே வராது வயன். ஒரு வாட்டி நான் கோவப்பட்டு இழந்தது எல்லாம் போதும். என்ன கோவப்பட்டீங்க? அது ஒன்றும் இல்லை வயன், நீ தூங்கு, உனக்கு ரெஸ்ட் வேணும்ல. இன்றைக்கி நிறையா நடந்துச்சு, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் செஸ்ட்டில் அப்படியே உங்களை சாய்ச்சிக்கிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தூங்கு வயன், எதை பற்றியும் யோசிக்காத. நான் உன் கூடயே தான் இருக்கேன், உன் பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி உங்கள் முடியை அப்படியே கோதி விட்றான். நீங்களும் அப்படியே உங்கள் கண்ணை மூடி அவன் செஸ்ட்டு மேலே சாஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூங்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன்னை இப்படி விடவே மாட்டான் வயன். என்ன மன்னிச்சிடுறி, உன்னை தனியாக விட்டு போனது என் தப்பு தான். இன்னொரு வாட்டி உனக்கு இப்படி நடக்கவே நடக்காது வயன், நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு உங்கள் தலையை தான் கோதி விட்டுட்ருக்கான். ஸோ ஒரு 2 hours அவன் எப்படியோ உங்களையே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போது உங்களை மெதுவாக அவன் அகிலேருந்து ரிலீஸ் பண்ணுறான். உங்களை பொறுமையாக அப்படியே பெட்டில் தனியாக படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே போர்வையெல்லாம் அப்படியே போற்றி விட்டுட்டு அவன் பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். நீ இங்கே இருவயன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த ரூமை விட்டுட்டு வெளியில் வரான். வெளில வந்த அடுத்த நிமிஷம் அவன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே மாறுது. அவன் கண்ணெல்லாம் அப்படியே கோவத்தில் ஒரு மாதிரி டார்க்காக சேஞ்ச் ஆகுது. இப்போ அவன் அந்த ஹவுஸோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறான். அந்த பேஸ்மெண்ட் ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும் இருக்குது. அங்கே உள்ள சேர்ல யாரையோ கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி தெரியுது. அது வேறு யாரும் இல்லை, அங்கே தேட்டரில் அவங்கக்கிட்ட ஒருத்தன் மிஸ்பிக்கப் பண்ணியிருப்பான்ல அவன் தான். அவன் கை கால் ரெண்டுமே அந்த சேரில் டை பண்ணி வச்சுருக்காங்க. அவனோட வாயை செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டார்க் ஐஸோட அந்த ஆள்கிட்ட தான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் கிட்ட இருந்தால் அவனுக்கு ஒரு கால் வருது. ஜேகேவும் அதை அட்டன் பண்ணிவிட்டு, என்ன ஜிமின்? ஜேகே, நீ சொன்ன பையன் அவன் தானே பேஸ்மெண்ட்டில் விட்டுருப்பேன், பார்த்தல? பார்த்தேன்டா. ஏன், என்னாச்சு? யார் அவன்? அவனையும் கடத்த சொன்னான்? எல்லாம் காரணமாக தான் ஜிமின். ஜேகே, நீ பேசுகிறதே சரியில்லை, என்னாச்சு? ஒரு பிரச்சனை ஜிமின், அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு என்னால். நீ காலை வை, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காலை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆள் முன்னாடியே ஒரு சேரை போட்டு உட்காடுறான். அந்த ஆளுக்கு ஜேகேவை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே ரொம்ப காமாக அவன் கண்ணில் ஒரு கொலவெறியோடு அவனை பார்த்துட்ருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம்
என் ஒயனையே தொட பார்த்துருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நைஃபை தான் எடுக்கிறான். அந்த ஆள் அதை பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறான். ஜேகே அப்போ அந்த ஆளோட வாயில் இருக்க அந்த செலோ டேப்பை அப்படியே பிடுங்குறான். பேசு, எதுக்காக என் ஒயன்கிட்ட வந்த? சாரி சாரி, நான் நான் யாருன்னு தெரியாமல் ஆ ஆ யாருன்னு தெரியாமல். இப்போ நீ சொல்கிற எதுக்காக என் ஒயனை தொட்டேன்னு இப்போ நீ என்கிட்ட சொல்கிற. அப்போது ஜேகே அப்படியே அந்த நைஃபோட ஷார்ப்னஸை பார்த்துட்டு அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இனிமே பண்ண மாட்டேன் சார். அப்போது நீ இப்போ பண்ணதுக்கு நான் உன்னை எப்படி மன்னிக்கிறது? அதுவும் என் வயனையே தொட்டிருக்க, என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜேகே அந்த நைஃப் எடுத்து அவனோட கையிலேயே அப்படி நச்சுன்னு குத்துறான். அவன் வலி தாங்க முடியாமல் அப்படியே கத்துறான். இந்த கை தானே என் வயனை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபை மறுபடியும் அப்படியே எடுக்கிறான். ஆக்சுவலி கை கட்டியிருந்தனால அவனால் கையை அசைச்சிருக்க முடியாது. அந்த நைஃப் அவன் கையோட இன்னொரு சைடுக்கு போயிட்டு அந்த சேர்லேயே அப்படியே குத்தி இருந்திருக்கும். இப்போ ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை எடுக்கவும் அவனுக்கு அது இன்னும் ரொம்ப பெயினாக இருக்குது. ஜேகே அப்படியே அந்த கத்தியை எடுத்துகிட்டு எந்திரிச்சு நின்று அவனை ஒரு மாதிரி அப்படியே சைக்கோத்தனமாக பார்க்குறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பக்கமே வரமாட்டேன் சார். விட்டுருங்க சார். அப்போ ஜேகே கண்ணில் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை. அப்போ ஜேகே ரொம்ப பொறுமையாக அவன் கையில் கட்டியிருக்க அந்த கட்டையும் காலில் இருக்க கட்டையும் மெதுவாக அவுக்குறான். அவன் பயந்துட்டு எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது ஜேகே ஒரு ராட் எடுத்து அவன் பின்னாடி மண்டையிலேயே அடிக்கிறான். அவன் அப்படியே ஃப்ளோரில் சுருண்டு விழுறான். அது எப்படி என் வயன் மேலேயே கையை வச்சுட்டு நீ போயிடுவியா? உன்னால் இன்னைக்கு என் வயன் அழுதா. அவள் அழுகிய பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் இதுக்கப்புறம். ஆனால் நீ ஏன் வயன்கிட்டேயே தப்பு இல்லை, ஒரே ஒரு பனிஷ்மெண்ட்டு தான், செத்துரு அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக அவன்கிட்ட பேசிட்டு அவன் கால் எடுத்து அவன் கழுத்து மேலே வச்சு அப்படியே நசுக்கிறான். அவனால் ப்ரீத் பண்ண முடியாமல் கத்த ட்ரை பண்ணுறான். ஏய் கத்தாத, மேலே என் வயன் நிம்மதியாக தூங்கிட்டுருக்காடா. நீ இப்படி சத்தம் போட்டனா என் வயன் அச்சோ என் தங்கம் எழுந்திரிச்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு அவன் நெக்கில் இன்னும் ஆஷாக மிதிக்கிறான். இப்போ அவனால் கத்தக்கூட முடியல. அவன் ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அப்போ ஜேகே க்ரீப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் காலை மெதுவாக எடுக்கிறான். அவனால் மூச்சு விட முடியாமல் அவன் திணறிக்கிட்டு இருக்கான். சார் விட்டுருங்க சார். என் வயனும் இப்போ தான் எனக்கு கெஞ்சினா விட்டியா? அவள் வேணாம் எனக்கு இதை பிடிக்கலன்னு சொன்னாலா இல்லையா? உன் காது மயிரில் அது விழுந்துச்சா இல்லையா? நீ ஏன் நிறுத்தலை? என் வயனை அப்படி அழுக வச்ச ஒன்றை, அவளை அப்படி தொட்ட ஒன்றை நான் சும்மா விடணுமா? அச்சோ, நான் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. என் வயனை வேறு எவனாவது ஒருத்தன் பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு எரியும்டா. ஆனால் நீ அவளை தொட்டிருக்க. ஆனால் நான் விடணும். என் வயனோட கன்னத்தில் நீ அரைஞ்சிருக்க. அரைஞ்சதானே? சார் ஆமாவா இல்லையா? விட்டுருங்க சார். ஆமாவா இல்லையா? சார். அப்போ ஜேகே டக்குன்னு அதே ரோடை எடுத்து அவன் கன்னத்துலேயே அப்படியே அடிக்கிறான். அவனோட கண்ணும் அப்படியே பர்பிள் கலரில் வீங்குது. இது என் வயனை நீ அரைஞ்சதுக்கு. அப்புறம் உன் கழுத்தை மிதிச்சேனே, அதை என் வயனுக்கு நீ என்ன பண்ண? அவளோட கழுத்தில் அப்படின்னு அவன் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணானோ அதை ஜேகே திருப்பி வேறு விதத்தில் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ஃபுல்லாக ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அவனால் இன்றைக்கி நீங்கள் அழுததை பார்த்துருக்கவே முடியாது. அவனுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அவனை அடிக்க அது அவனுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ ஜேகே பொறுமையாக அந்த நைஃப் எடுக்கிறான். ஜேகே அப்படியே ஒரு டார்க் ஐஸோட அவன்கிட்ட போகிறான். அவன் ஃப்ளோரில் தான் விழுந்துருந்துருப்பான். என் வயனை தொட்ட கை இருக்கவே கூடாது. ஜேகே இப்போ அப்படியே அவன் கையிலேயே மறுபடியும் குத்துறான். இப்போ ஜேகே அந்த நைஃபை எடுத்துகிட்டு மறுபடியும் குத்துன இடத்துலேயே குத்துறான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அந்த நைஃப் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவன் ஆர்ட்டுக்கிட்டே வைக்கிறான். கடைசியாக என் வயன் அழுதால அதுக்கு தான் இப்போ நீ அனுபவிக்கிற
அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலேயே அந்த கத்தியை குத்தி குத்தி எடுக்கிறான். அந்த ஆள் அங்கேயே அப்படியே டெட்டாக இருப்பான். பட் அப்போவும் ஜேகே நிறுத்தாமல் குத்திக்கிட்டே இருக்கான். அந்த ரத்தம் அவன் மூஞ்சில், அவனோட ஷர்ட்டில், எல்லா இடத்துலையும் அப்படியே தெரிக்குது. ஜேகே அப்படியே ஒரு க்ரீப்பி ஸ்மைலோட அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அப்போது சடனாக ஏதோ விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. அவன் ஸ்லோவாக திரும்பி பார்த்தா கதவுக்கிட்ட வயன் நின்று இதை பார்த்துட்ருக்கா. ஜேகேவோட ஃபேஸும் ஷர்ட்டும் அப்படியே பிளட்டால் கவர் ஆகிருக்கு. அவனோட கண்ணு பார்க்க அவ்வளோ டார்க்காக இருக்குது. அவன் உதட்டில் ஒரு க்ரீப்பியான ஸ்மைல். இதை பார்த்துட்டு உங்களுக்கு உயிரே இல்லை. அந்த தேட்டரில் ஜேகே அவனை சும்மா அடித்ததுக்கே உங்களுக்கு அவ்வளோ பயமாக வந்திருக்கும். அவனை அப்போ அப்படி பார்க்குறதுக்கே நீங்கள் அவ்வளோ பயந்தீங்க. இப்போது இந்த ஸ்டேட்டில் அவனை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. மூச்சு கூட ஒழுங்காக விட முடியல. இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. நீ இதோ என் வயன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது ஜான். வயன், என்னை விட்டு நீ எங்கே போவ? நீ எந்து என்னை விடு. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பாஸ்டெல்லாம் அப்படியே லைட்டாக ட்ரிகர் ஆகுது. அந்த சைடில் உங்கள் ஹெட்டில் எந்த ராடை வச்சு அடிச்சிருப்பானோ அதே ராடு தான் இப்போ அங்கே இருக்குது. பிளட்டோட உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ் வந்து நிற்கிது. கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அப்போ ஜேகே உங்களை பொறுமையாக திரும்பி பார்க்குறான். அதே க்ரீப்பி ஸ்மைலோட. உங்களுக்கு உயிரே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் அவனை பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த எபிசோட் நான் இதிலே எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். பாய் பாய்.